மும்மொழிக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ரெண்டையுமே உறுதியாக எதிர்க்கக்கூடிய முதன்மை மாநிலமாக ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. சரியான பிரச்சனை தான் திமுக கையில் எடுத்திருக்குது. அவங்க அதை திசை திருப்பத்துக்கு எடுத்தாங்கன்னா, ஆணவத்தின் உச்சாணி கும்பல் தர்மேந்திர பிரதான் போய் திமுக எம்பிக்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றோர்னாரு, பணம் இருக்கவும் பிள்ளைங்க மும்மொழி படிக்குது அப்படின்னா, அங்கே போய் உள்ள உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் மும்மொழிலாம் படிக்கல, இருமொழி தான். இந்த மொழி பிரச்சனையை வேண்டுமென்றே திசை திருப்புகிறார் அண்ணாமலை. கலகம் வெடிக்கும், மாபெரும் வன்முறை வெடிக்கும். உச்ச நீதிமன்றத்தில் ஆங்கிலம் தான் வழக்காட மொழி, ஹிந்தி கிடையாது. அதையும் நோக்கி நகர்த்துறாங்க. நான் அவங்களை கேட்டேன், எதிர்க்கிறவங்கலாம் வந்து தேச துரோகிகள் கிடையாது, பிஜேபிக்கு ஓட்டு போட்டவனே இதை எதிர்க்கிறான், இது எப்படி வந்து நியாயம், இதை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நடுநாயகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி தென் பகுதிகளை நோக்கி ஓடி வராங்கன்னா, அப்போ நீ என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சி, உன் மொழி உனக்கு என்னத்தை கொடுத்தது, அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துன்றது நமக்கு தான் தெரியும். அது ஒரு மொழி கற்றுக்கிறது அல்ல. இந்த நிர்வாகத்தை கைப்பற்றுறதுல 4 மந்திரியை உட்கார வைக்கிறதுல அவன் திருப்தி அடைய மாட்டான், உட்கார வைப்பான். ஆனால் அதை விட 21 தேர்தலில் மோடி ஃபோட்டோவை போட்டால் ஓட்டு விடாதுன்னு மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சி ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்ட கொள்கை வீரர்கள் இந்த 4 பேர் வந்து இந்த 1 கோடி கழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது எம்எல்ஏ பதவியை காப்பாற்றுகிறது. எலெக்ஷன் டைமில் இந்தி மொழி மும்மொழினா உதவுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இதை கொஞ்ச நாள் ஓடும். வெறும் மொழி மட்டும் இல்லை, அதன் மூலமாக ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை கட்சி, அந்த ஒற்றைத்தன்மையை நோக்கி நாட்டை இவர்கள் நகர்த்த முயலுகிறார்கள். அதுதான் சிக்கல். வணக்கம் சார். சார் வணக்கம். மொழி சார்ந்த ஒரு சிக்கல், ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். பார்லிமெண்ட் வரையும் வந்து அது எதிரொலிக்குது. பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட் வந்து காரசாரமாக தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் பிரதிபலிக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ இந்த மும்மொழிக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ரெண்டையுமே உறுதியாக எதிர்க்கக்கூடிய முதன்மை மாநிலமாக ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அது அவங்களால தாங்க முடியல. ஏக இந்தியாவும் கிட்டத்தட்ட அவங்க காலடியில் விழுந்து கிடக்குது. மேற்கு வங்கம், கேரளம் கூட கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். கேரளாலலாம் 50 ஆண்டுகளாக மும்மொழிக் கொள்கை இருக்குது. அதனால் அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ மும்மொழிக் கொள்கை என்பது புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பார்ட், அது மட்டுமே பிரச்சனை இல்லை. ஒருவேளை மும்மொழிக் கொள்கையை எடுத்துகிட்டு அவங்க இருமொழிக் கொள்கை வந்தால் கூட நியூ எஜுகேஷன் பாலிசியில் ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. அவங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம். அதை விட முக்கியமாக 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு என்பது கல்வி பள்ளி இடைநிற்றலை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சர்வநாசமாக மாறிப்போகும் தமிழ்நாடு. அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா 3ஆம் கிளாஸில் ஃபெயில் பண்ணிங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், நகர்ப்புறங்களில் கூட ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வருவதே நின்று போகும். 3ஆம் வகுப்பில், 5ஆம் வகுப்பில், 8ஆம் வகுப்புலலாம் இருந்தால். இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது, 8ஆம் கிளாஸில் பொதுத் தேர்வு. ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஎஸ்எல்சி. அதை ஏன் எடுத்தாங்கன்னா, அந்த 8ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டானா அதோட படிப்பை நிறுத்திடுவோம். அதனால தான் இஎஸ்எல்சி எடுத்துகிட்டு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீ, 10, 12, 13ன்னு கொண்டு வந்ததால் தான் இங்கே கிராஜுவேட்ஸ் இவ்வளோ தூரம் வந்தாங்க. குறைஞ்சபட்சம் 12 வரைக்கும் ஏற முடிஞ்சதுக்கு காரணம் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் மட்டும்தான் பொதுத் தேர்வுன்றதால். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டா உயர்கல்விக்கு எப்போ வேணால் போய்க்கலாம். இப்போ 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 10 வருஷம் பொறுத்து அந்த பொண்ணு ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுட்டு அதுக்கு பிறகு கரஸ்பாண்டன்ஸில் படித்து லெக்சரர் ஆகி, வக்கீலாகி, ஜட்ஜ் ஆனவங்கலாம் இருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு படித்து வக்கீலுக்கு படித்து ஜட்ஜ் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே இருக்காங்க. முற்பட்ட வகுப்புலேயே இருக்காங்க, பிராமண வகுப்புலேயே இருக்காங்க. அது காரணம் வந்து கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து இந்த தேர்வை வந்து எல்லாருக்குமான கல்வியை உறுதிப்படுத்துறது. 3ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் பொது தேர்வு அப்படின்னும் போது, அதுவும் அந்த 3ஆம் வகுப்பு பொது தேர்வு அவன் டெல்லியிலேருந்து த்ரூ அவுட் இந்தியா ஒரே மாதிரி நடத்துவான்றாங்க. 3ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு குழந்தையோட கதின்னா நினைத்து பார்க்க முடியாத அவலங்களைத்தான் கொண்டிருக்கிறது. இது துரதிருஷ்டவசமாக மற்ற மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டன. அல்லது பெரிய அளவில் இப்போ மேற்குவங்கம், கேரளத்தில் கூட இந்த அளவு எதிர்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த உயர்கல்வி என்ரோல்மெண்ட்டெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பே அச்சீவ் பண்ணிட்டோம். அவங்க இப்போ தான் வரப்போகிறாங்க. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாகத்தான் வந்து விழுந்திருக்கிறது. சரியான பிரச்சனை தான் திமுக கையில் எடுத்திருக்குது. அவங்க அதை திசை திருப்பத்துக்கு எடுத்தாங்கன்னா இருக்கலாம், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவங்க எடுத்திருக்கிற பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. ஆணவத்தின் உச்சாணி கும்பல் தர்மேந்திர பிரதான் போய் திமுக எம்பிக்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றோர்னாரு. பிறகு அது வாபஸ் அது வந்து அவர் வருத்தம் தெரிவித்தார். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகமும் இந்த பிரச்சனையில் பிஜேபியை தவிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக தான் நிற்கிது.
அவர் கடைசியாக பேசும்போது என்ன சொல்கிறார், இன்னும் 20 நாள் உங்களுக்கு டைம் இருக்குன்றாரு. இப்போ 20 நாள் பொறுத்தும் சைன் போடலன்னு என்ன பண்ணுவான், அந்த 2000 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டான். பிரச்சனை அது கிடையாது. 2000 கோடி கொடுக்கலன்னா வேறு விதத்தில் அந்த பணத்தை தமிழ்நாடு சமாளிக்க முடியும். ஆனால் அவன் அதோடு நிறுத்த மாட்டான். வேறு விதங்களில் மாநிலத்தை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையில் தான் அவங்க இறங்குவாங்க. ஆகவே இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்னன்றதான் நம்ம பேசணும். திரும்ப திரும்ப வந்து புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, திமுகவோட கொள்கை என்ன, தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகளோட கொள்கை என்ன, அவங்க கொள்கை என்ன, பிஜேபியோட கொள்கை என்னன்னு பேசுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அது ஃபிக்ஸடு பொசிஷன். வாட் நெக்ஸ்ட்? இதை பற்றி டிஸ்கஷனுக்கு வரும்பொழுது இப்போ பிடிஆர் விசஸ் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நேற்று நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிஆர், அதாவது திமுகவினோட அமைச்சர்கள் இல்லை சீனியர்கள் யாராவது பேசினானா, உங்கள் மகன் உங்கள் பேரன் எங்கே படிக்கிறான், அவன் மும்மொழி படிக்கிறான், அப்போ வந்து உங்கள் பசங்களை நீங்கள் அதில் படிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து இதை போதிக்கிறீங்களா மக்களுக்கு, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டமே அறிவில்லாத திட்டம்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இருமொழியிலே வந்து ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கப்பட்ட திட்டமாக இருக்குது, மும்மொழி வந்து அந்த மாதிரி நீங்கள் நிரூபிக்கலை அப்படின்ற வாதத்தை இவங்க வைக்கிறாங்க. அதை இப்படி வைக்கும்போது அண்ணாமலை போன்றவங்க, பாஜக போன்றவங்க இப்படி பர்சனல் அட்டாக்கில் வராங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பர்சனல் அட்டாக்கில் போகிறது வந்து பிரச்சனையை நேர்த்து போக செய்யுது. இப்போ பணம் இருக்கவும் பிள்ளைங்க மும்மொழி படிக்குது அப்படின்னா, அங்கே போய் உள்ள உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் மும்மொழியெல்லாம் படிக்கலை, இருமொழி தான் அது. அதே மாதிரி வட இந்தியாவில் இருமொழிலாம் இருமொழி இல்லை, ஒரு மொழி தான். அது பெயருக்கு தான் அந்த மும்மொழின்றது இருக்கும், பெயருக்கு தான் இருமொழின்னு இருக்கும். இப்போ பிரச்சனை வந்து யார் வீட்டு குழந்தை எங்கே படிக்குதுன்றது கிடையாது. ஒரு அரசின் மொழிக் கொள்கை என்பது என்ன? அப்படி பார்த்திங்கன்னா தமிழக அரசோட மொழிக் கொள்கை என்பது இருமொழி கொள்கை தான். இப்போ தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஹிந்தி படிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஏன் நிறைய மாணவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, போட்டித் தேர்வுகளாக இருக்கக்கூடிய யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது ஜேஇஇ மாதிரியான படிப்புகள், அல்லது தேசிய அளவில் நடத்தக்கூடிய மற்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் என்பது சிபிஎஸ்சி அடிப்படையில் தான் வைக்கப்படுது. அதனால தான் சிபிஎஸ்சிக்கு போகிறாங்க. அங்கே ஹிந்தி கட்டாயமாக இருக்குது. லாங்குவேஜை நோக்கி போகலை, லாங்குவேஜை நோக்கி போகல, கண்டிப்பாக போகல. சரி, மேம்போக்காக பார்க்கும்போது பிடிஆர் வீட்டு குழந்தைங்க எங்கே படிக்குது, கனிமொழி பையன் எங்கே படித்தான், திமுக மந்திரிங்க எம்பிஸ் குழந்தைங்கள்லாம் எங்கே படித்தாங்க, அவங்க ஹிந்தி படிக்கலையா, மும்மொழி படிக்கலையான்றது மேம்போக்காக பார்க்கும்போது நியாயமாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை ஒரு மாநிலத்தோட மொழிக் கொள்கை என்பது என்ன. ஏன் நம்ம வந்து இந்திக்கு பதிலாக இந்தியை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஆப்ஷனலாக வச்சுட்டு மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டு ஆங்கிலத்தையும் தமிழையும் மட்டும் வச்சுருக்கோம். ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹிந்தி வரணுன்றது தான் பிஜேபியோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து 1947 சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு சாசனத்திலே அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும், அதுக்கு பிறகு ஹிந்தி வரணும்னு தான் சொல்லுது. அதில் தான் 65 பிரச்சனை வருது, அதில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் ரத்த களரி வருது. அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படுது, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரையில் அவர்களுக்கு வந்து ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கலாம். ஆகவே இந்த பிரச்சனையை நம்ம இப்படி தான் பார்க்கணும். இதை வந்து மேம்போக்காக வந்து பிடிஆர் வீட்டு பசங்க, திமுக மந்திரிங்க, எம்பிஸ் வீட்டு குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க, அவங்க பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரனுங்க எங்கே படிக்கிறாங்கன்றது சரியான பார்வை அது கிடையாது. ஆங்கிலத்தோட இடத்தை இட்டு நிரப்ப ஹிந்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதை ஒருபோதும் நம்ம அனுமதிக்க முடியாது. இப்போ சரிபாதி ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறாங்க, அப்படி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்குது, சிபிஎஸ்சியில் இருக்குது. அவங்கெல்லாம் நல்லா போய் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து ஒரு பேரளவில் தான் நாலேஜ் இருக்குமே, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க கொண்டு வர விரும்புவது என்னென்னா, ஆங்கிலத்தை நகர்த்திட்டு ஹிந்தியை கொண்டு வரணும். கம்யூனிகேஷனெல்லாம் ஹிந்தியில் அனுப்பலாம். இப்போ ஒரு தமிழ்நாடு எம்பி ஒரு மத்திய மந்திரிக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதுனா, நீ ஆங்கிலத்தில் எழுதணும் இல்லை தமிழில் எழுதணும், நீ ஹிந்தியில் எழுதுற. இது எவ்வளோ பெரிய ஆணம். ஆகவே இந்த மொழி சிக்கலை, இந்த மொழி பிரச்சனையை வேண்டுமென்றே திசை திருப்புகிறார் அண்ணாமலை. பிடிஆரோட பேச்சை வந்து விஷமத்தனமாக அவர் திசை திருப்புகிறார். சரிபாதி பிள்ளைகள் வந்து இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்றது வந்து அந்த மொழிக்காக அல்ல, அந்த போட்டித் தேர்வுகளுக்காக, சிபிஎஸ்சி சிலபஸில். ஆகவே இவர்கள் கொண்டு வர விரும்புவது வெறும் மொழி மட்டும் இல்லை, அதன் மூலமாக ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை கட்சி, அந்த ஒற்றைத்தன்மையை நோக்கி நாட்டை இவர்கள் நகர்த்த முயலுகிறார்கள். அதுதான் சிக்கல். அதை தான் வந்து ஸ்டாலின் வந்து நாக்பூர் டோன் பயன்படுத்துகிறாரு. நீங்கள் அதை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறீங்க. எஸ், நாக்பூரில் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தான் ஹிந்தின்றது. ஏங்க அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஹிந்தி வெறியர்கள். மகாராஷ்டிராவில் பிரச்சனைங்க. பையா, ஆஜி பையாவோ யாரோ ஒரு பேர், நான் முழு பேர் எனக்கு நினைவில்லை, ஆர்எஸ்எஸோட மூத்த தலைவர்களில் ஒருவர். அவர் மராத்தி மொழியை பற்றி பேசியது ஒரு பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. மராத்தி மொழி தேவையில்லை, மும்பையில் வாழ்வதற்கு ஹிந்தி தெரிஞ்சால் போதும்னோன்னா மும்பையில் பெரிய அளவில் எதிர்ப்பு குரல்கள் வெடித்தன. ஃபட்னாவிஸ் வந்து இறங்கி வந்து இல்லை அப்படி நாங்கள் சொல்லவே இல்லைன்னு முட்டு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கி காலையில் ஒரு வைரல் ஆகிட்டு தனியார் துறையில் வந்து இவங்க அதை திணிக்கும் போது அங்கே செருப்படி விழுது இந்தி வெறியர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தனியார் துறையில் வந்து வியாபாரம் தான் முக்கியம், அவனுக்கு லாபம் தான் முக்கியம். மத்திய அரசு மூர்தன்யமாக ஹிந்தியை திணிக்கிற மாதிரி எந்த ஒரு தனியார் நிறுவனமும் மூர்தன்யமாக ஹிந்தியை திணிக்க முடியாது.
நீ மராட்டியில் பேசினோடக்கு நான் ஹிந்தியில் தான் பதில் சொல்லணும், மராட்டி தெரிஞ்சாலும் ஹிந்தியில் பதில் சொல்லணும் பொழுது அது ரொம்ப ஆணவமான ஒரு செய்கை. இந்த பிரச்சனை, இந்திக்கு எதிரான இந்த போக்கு எல்லா மாநிலத்திலுமே இருக்குது. நம்ம வெளிப்படையாக குரல் கொடுக்குறோம். ரெண்டாவது, நமக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்குது. அதனால் நம்ம இதை தொடர்ந்து ஈஸியாக நடத்த முடியுது. அங்கெல்லாம் வந்து இப்போ தான் அது கொழுந்து விட்டு எரிய இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடிய நியூஸ் என்னென்னா, அங்கே வந்து மும்பையில் வசிக்க வந்து உங்களுக்கு மராத்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. அதாவது RSS சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொந்தளிச்சு RSS எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தில். மராத்தி தான் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து மராத்தி எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் மராத்தி தான் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பாஜக ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கே வந்து ஒரு சிக்கல் நிறைஞ்ச விஷயம், சிக்கலாக வருது. பல மாநிலங்களில் லோக்கல் பிஜேபி யூனிட்ஸே இவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெறியர்களுக்கு தக்க பாடத்தை இந்தியா புகட்டும். அந்த பாடம் புகட்டக்கூடிய போராட்டத்துக்கு தமிழ்நாடு தலைமை தாங்கும். ஏன்னா இது வந்து இந்த மொழி ஆதிக்கம் என்பது அட்டூழியத்தின் உச்சம், இந்தியாவின் ஒற்றுமைக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாரும் வந்து இந்த மும்மொழி திட்டம், இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தமிழ்நாடு மட்டும்தான் வந்து முன்னணியில் இருக்குது, தமிழ்நாடு மட்டும்தான் செய்து, மற்ற மாநிலத்தாலாம் ஒத்துக்கிட்டாங்க. கிடையவே கிடையாது. இந்த எதிர்ப்பு கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ரொம்ப குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, வடகிழக்கு மாநிலம் பூரா இருக்குது எதிர்ப்பு. இந்த ஹார்ட்கோர் இந்தி பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தராகண்ட், பீகார், இதை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலுமே இந்த எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான். இப்போ ஒரிசா மாதிரி மாநிலங்களில் வந்து அவங்க எதிர்ப்பு இல்லையே ஒழிய அவங்களுக்குள்ளேயும் அந்த கோபம் இருக்குது. ஏன்னா அந்த ஒடிய மொழியை கபலீகரம் பண்ணுறான். மகாராஷ்டிராவில் பண்ணுறது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை, எதிர் தாக்குதலை அவர்களுக்கு சந்திக்க வைக்கும். மராட்டி மொழிக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. இந்தியாவில் 8% மக்கள் பேசக்கூடிய மொழி மராட்டி மொழி. அந்த மராட்டி மொழியை வந்து அவங்க ஹிந்தியை விரும்பி கற்றுக்குறாங்க. ஏன்னா பாம்பே ஒரு பிஸ்னஸ் கேபிட்டலாக இருக்கிறதால ஹிந்தி, உருது ரெண்டுமே ஈஸியாக கற்றுக்குறாங்க. இப்போ பாம்பேயில் போய் இருக்கக்கூடிய வயிற்று பழிப்புக்காக பாம்பேக்கு ஓடக்கூடிய ஒரு சிறுவன், ஒரு 15 வயது சிறுவன், ஒரு 10 ஆண்டுகளில் அவன் பாம்பேயில் தான் வசிக்கிறான்னா, தமிழ்நாட்டிலேருந்து போகிறான், தமிழ் எழுத படிக்க தெரியும், வேறு அளவு ஆங்கிலம் சொற்ப அளவில் தெரியும், அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுட்டு அங்கே போகிறான்னா, 15 வயது பையன் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வேலை தேடி ஓடுறான்னா, 10 வருஷத்தில் 25 வயதில் அவன் எத்தனை மொழிகள் சரளமாக பேசுவான்னா, ஹிந்தி, உருது, மராட்டி, இது 3 மொழிகளையும் அவன் சரளமாக பேசுவான். ஏன்னா நிர்பந்தம் அவனுக்கு, வாழ்க்கை போராட்டத்தில் இந்த மொழிகளை கற்க வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு இருக்குது. இவர்கள் வெறியர்கள், RSSகாரர்கள், மொழி வெறியர்கள். அவங்க வந்து இன்றைக்கி எந்த இந்தி மாநிலங்களையும், இந்தி பேசாத மாநிலங்களையும் அவங்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கோ அந்த மாநிலங்களிலேயே அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை வரும் ஆண்டுகளில் சந்திப்பார்கள். அதுக்குள்ளே வந்து இதை எப்படியாவது புகுத்தின்னு பார்ப்பாங்க. சார், ஆனால் இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து முரசொலியில் தலையங்கள் எழுதப்பட்டது ஞாபகம் வருது. கோல்வால்கர் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு, மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் பிரிக்கப்படும் போதே அதுக்கு எதிராக நின்றவர், எதிராக வந்து கருத்து சொன்னவர், எழுதினவங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியா ஃபுல்லாக ஒரே அதிகாரமாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் மொழிவாரியாக பிரித்து தான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் அதை நோக்கி தான் நகருதா? அதாவது மொழிவாரி மாநிலங்களை பாதுகாக்கணும், அதோட அதிகாரங்களை பாதுகாக்கணும், அது பாதுகாக்க போகும்போது பாதுகாக்க தவறும்போது வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு இது வந்து நிச்சயமாக இருக்கலாம். அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிற பாஜகவோட ஆணவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் தான் இது. இப்போ பழைய மாதிரி வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு முந்தின காலகட்டத்துக்கு நம்ம இன்றைக்கி போக முடியாது. அது முடியாது. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இதெல்லாம் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழி. தெலுங்கு மட்டும் 2 மொழி, ஒரு மாநிலம், 1 மொழி 2 மாநிலம். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இதுவாக மட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானின்னு கொண்டு வந்துட முடியுமா? இல்லை தக்ஷின் பாரத்னு ஒன்றா பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2014 நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டூழியம் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் இருக்கவங்கள தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மாதிரி ஆந்திராவில் கொண்டு வந்து வைப்போம். ஏன்னா இங்கே இருக்க அந்த டெமோகிராஃபியை மாற்றுறதுக்காக பர்பஸாகவே செய்கிறாங்களா? பர்பஸ்ஃபுல்லாக கான்ஷியஸாக எடுத்தது. வங்கிகளில் 2014க்கு முன்னால் இருந்த நிலைமை, 14க்கு பிறகு இருக்க நிலைமை கண்கூடாக பார்த்தோன்னா, கஸ்டமர் கேரில் ஹிந்தி தெரிஞ்சவனை மட்டும் கொண்டு வந்து தேசியமயமாக்க பண்டிகை வங்கிகளில் உட்கார வைப்பது என்பது திட்டமிட்ட நடவடிக்கை. நீ ஹிந்தி பேசினான்றது பல இடங்களில் பிரச்சனை வருது. அப்புறம் சண்டை போட்டால் அவன் திக்கி தமிழ் பேசுவான், இல்லை மேனேஜர் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யுது. ஹிந்தி பேசக்கூடியவர்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அரசு துறைகளில் ஊடுருவ வைப்பது என்பது திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபின்வாங்க, மக்கள் கலவையை மாற்றக்கூடிய ஒரு வேலை. இப்போ NLCயில் 700 இன்ஜினியர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறோம். 750 இன்ஜினியர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 42 இன்ஜினியர்ஸ் தான் தமிழர்கள். கிட்டத்தட்ட 700 இன்ஜினியர்ஸை யூபியில் அப்பாயின்ட் பண்ணுறோம். ஹிந்திக்காரன், அத்தனை பேர் ஹிந்திக்காரன். யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹிந்தி பெல்ட்லேருந்து
அவன் அத்தனை பேரையும் யூபி பேஸில் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு 2 மாதத்தில் அவனை அங்கே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான். அப்பாயிண்ட் இங்கே அப்பாயிண்ட் பண்ணால் இங்கே வந்து பிரச்சனை வரும்ட்டு. தேசியமாக இது நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் தேசிய அளவிலான நிலக்கரி சுரங்கங்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் என்பது இந்தியா பூரா எங்கே வேணால் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது எங்கன்னா யூபியில். எந்த இதுக்குன்னா சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக. 14க்கு பிறகு தான் இந்த போக்கு அதிகமாச்சு. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தப்பெல்லாம் வங்கிகளில் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இதான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாறும். 14 மோடி வந்த பிறகு திட்டமிட்டு இன்றைக்கி போனீங்கன்னா எல்லா வங்கிகள்லேயும் ஒரு இந்திக்காரன் 4 பேராக இருப்பான், மினிமம் 4 பேர். அதுலேயும் கஸ்டமர் கேரில் உட்காந்துருப்போம். எப்படி வந்து சேவை செய்வாங்க சார்? கஸ்டமர் கேரில் உட்காந்து இந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்க சேவை செய்வாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் பேங்க்கில் அது கிடையாது. அங்கே வர்த்தகம் பாதிக்குது. ஆமாம். அது அஞ்சல் துறையிலையும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த பிரச்சனை எதிர்கொள்ளும். நிறைய டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் வந்து வந்திருக்கும், இங்கிலீஷ் வந்துருக்கும், தமிழ் இருக்காது. அது அங்கே பிரச்சனை பண்ண வேண்டிய பிரச்சனை மாறும். ஒன்றும் இல்லைங்க, விசிட்டிங் கார்டு வங்கிகளில் பணிபுரியக்கூடிய உதவி மேலாளர்களுக்கு விசிட்டிங் கார்டு அடிக்கும். விசிட்டிங் கார்டு தமிழ்லையும் ஆங்கிலத்துலையும் இருக்கும். இப்போ ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்குது. இல்லைனா அவன் என்ன சொல்கிறான், நீ தமிழ்லையும் ஹிந்திலையும் அடி. ஹிந்தி கண்டிப்பாக இருக்கணும். இதை எதிர்த்து பேசக்கூடிய வங்கி மேலாளர்கள் பழி வாங்கப்படுகிறார்கள். அவங்கள வந்து ஏதாவது குக்கிராமத்துக்கு மாற்றுறது. அதில் அந்த ஒரு கிளர்க்குக்கு மேலே பொசிஷன் போனால் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். கிளர்க் வரைக்கும் நீ ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் வந்து வெறும் கிளர்க்கோடய நிறுத்திப்பான், ட்ரான்ஸ்ஃபரே வேணாம். கிளர்க்குக்கு மேலே போனீங்கன்னா நீ ஏஜிஎம் டிஜிஎம் வரைக்கும் போகலாம். அப்படி போகும்போது என்ன நடக்குன்னா இது நடக்குது. இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடியவங்களை வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வரக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பர்பஸாகவே இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யணும், இந்த ஜியோகிராஃபி ஸ்ட்ரக்சரை மாற்றணுங்கிறதுக்கான ஒரு விஷயமும் இதில் 2 விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பல அரசியல் கட்சிகள் வந்து இந்த தேசியம், மொழி சார்ந்த தேசியம் பேசக்கூடிய வந்து இந்த மாதிரியான புலம்பெயர்ந்தவர்களை வேறு நபர்களாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அந்த 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 இந்த 2 கான்ஃப்ளிக்ட் இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பொழைப்பு தேடி வரவனை நம்ம அரவணைக்கணும். இப்போ போன வருஷம் இங்கே புலம்பெயர்ந்தவங்களை அடித்து துரத்துனதெல்லாம் அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. அது முட்டாள்தனம். அது நம்ம அனுமதிக்கக்கூடாது. இப்போ நம்ம பொழப்பு தேடி பாம்பேக்கு போகிறோம். பாம்பே வந்து ஒரு காலத்தில் தென்னிந்தியர்களால் தான் நிரம்பி வாழ்ந்தது. குஜராத்திஸும் தென்னிந்தியர்களும் தான் பாம்பேவை வந்து வாழ வச்சாங்க. குஜராத்திஸ் வந்து வர்த்தக ரீதியாகவும் லேவாதேவி பிஸ்னஸும். ஆனால் உடல் உழைப்பால் பாம்பேயை உயர்த்தியவர்கள் யாருன்னா தென்னிந்தியர்கள், தமிழர்களும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தெலுங்கர்களும் மலையாளிஸும். இது வேறு. ஆனால் இன்றைக்கி பர்பஸ்ஃபுல்லாக ஒயிட் காலர் ஜாபில் மத்திய அரசு பணியிடங்கள்லேருந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபரில் படுறதுன்றது வந்து இது வந்து மக்களுக்கு இனக்கலப்புனால அந்த மாதிரி இது 2த்தையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். இங்கே வேலை தேடி வரான். இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரோடு போடுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இங்கே வந்து வட இந்தியர்களும் மேற்கு இந்தியாவிலேருந்து கிழக்கு இந்தியாவிலேருந்து வராங்க. அவங்க வந்து நம்முடைய சகோதரர்கள். அவன் பொழப்பு தேடி வரான். ஆனால் பேங்க்கில், என்எல்சியில், ஐஓசியில், ஓஎன்ஜிசியில், மத்திய அரசு அலுவலகங்களில் மொத்தமாக அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே போடுறான் பார்த்தீங்களா, அது அயோக்கியத்தனமானது. இது 2த்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். அதாவது ரெஃப்யூஜிஸ்ன்ற கான்செப்டே கிடையாது எங்கேயுமே. இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் சொந்தமானது. அதனால தான் 2 வருஷத்துக்கு முன்னால் இங்கே புலம்பெயர் வந்தவங்களுக்கு எதிராக தாக்குதல் வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதை எதிர்த்துது. அவன் பொழப்பு தேடி வரான். அவனை நம்ம அரவணைக்கணும். அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும். அவன் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும். அதை கொடுக்குது, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனால் இது வேறு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வந்து பஞ்சாப்லேருந்து வந்தவனை கூட்டினு வந்து இங்கே பெரிய பிரான்ச் தமிழ்நாடு சென்னையில் மட்டுமே 150 பிரான்ச் இருக்கும். அங்கே இப்போ அவங்க வந்து மொழி தெரியாத ஒருத்தன் அமிர்த்சர்லேருந்து உட்காந்துன்னு இருக்கான் கஸ்டமர் கேர் டெஸ்க்லன்னா அது எப்படி நியாயம்? அது தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. இதை நீ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பண்ண மாட்டேன். ஏன்னா வியாபாரம் அடிக்கும். இன்றைக்கி ஏர்டெல்லில் வந்து மராட்டியில் கேள்வி கேட்டால் ஹிந்தியில் கேட்டால் அவன் கொந்தளிக்கிறான்ல. இதை தொடர்ந்து நான் பாய்காட் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. இப்போ பழைய சிவசேனாவை இருந்ததுன்னா, பவர்ஃபுல் சிவசேனா, பால் தாக்கரே இன்றைக்கி உயிரோடு இருந்ததா, ஏர்டெல்லில் பாய்காட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பாம்பேயில் மட்டும் ஒரே நாளுக்கு 50,000 பேர் ஏர்டெல் சர்வீஸ்லேருந்து வெளியில் வந்து ஜியோவுக்கு போகிறான். என்ன பண்ணுவீங்க? அதை தாங்க முடியும் அவனால்? அப்போ அங்கே அடித்தா தான் அவனுக்கு வடி விழும், திருந்துவான் அவன். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாரில் அதை வந்து அவங்க செய்ய தயங்குறாங்க. ஆனால் அரசு துறையில் அதை திட்டமிட்டே புகுத்துறாங்க. அது 14க்கு பிறகு இந்த மொழி சார்ந்த ஒரு இனக்குழுக்கள் வந்து இங்கே தீவிரமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கர்நாடகா வாட்டல் நாகராஜ் வந்து வெறியர்களுக்கும் இவர்களுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட்டால் நாகராஜ் தமிழனை போட்டு அடிப்பான். அதாவது உழைப்புக்காக தேடி வரக்கூடிய உழைப்பாளி தமிழனுக்கும் உழைப்பாளி கன்னடனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவர்கள். அது மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம இருக்கக்கூடிய பிஆர்எஸ், இங்கே இருக்கக்கூடிய வடகிழக்குலேருந்து வந்தவங்க, இங்கே இருக்கக்கூடிய
தென்னிந்தியிலேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து ஹிந்தி பேசும் மாநிலலேருந்து வந்தோம். அவங்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள். நாம் அவங்கள பாதுகாக்கணும், அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு வாய்ப்பு இருந்தால் அவனுக்கு ஹிந்தி வாத்தியாரை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ திருப்பூர்லலாம் அதை செய்கிறாங்க அந்த குழந்தைகளுக்காக. அது வந்து நம்முடைய கடமை. ஏன்னா அவன் நம்முடைய ஜிடிபியை உயர்த்துறான், அவனோட உழைப்பால் நம்முடைய இதை உயர்த்துறான். ஆனால் நீங்கள் அரசு துறை நிறுவனங்களில் மேட்டுக்குடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஏர்டெல்லில் பேசினா பாருங்கள் திமுறா, அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை, அதாவது இந்த மைக்ரன்ஸுக்கு எதிராக தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு உருவான அந்த வெறி இருக்கு இல்லையா, அதை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது. அது வேறு, இது வேறு. புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த மொழி சார்ந்த விஷயம், மும்மொழி அப்படிங்கிறது வந்து இந்தி படிக்கணுமா வேண்டாமாங்கிறது கிடையாது, இந்தியர்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிபேட் தான். அதுதான் வந்து இந்த என்இபி அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முட்டாள்தனத்தும் உச்சகட்ட அயோக்கியத்தனம். அது நேரடியாக வந்து கடந்த காலங்களில் இந்திய புகுத்தினா இப்போ 3வது மொழின்னு கொண்டு வந்து புகுத்துறோம். படிக்கிறதே இல்லைங்க யாருமே. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்க ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நான் டீட்டெயில் சப்ஜெக்ட் மாதிரி. ஸ்கூல்ஸில் நம்ம நான் டீட்டெயில்னு ஒன்று படிச்சிருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் நான் டீட்டெயில் வாத்தியார் வருவார். பாதி வாரம் அவர் வரவே மாட்டார். மாதத்துக்கு 1 வாரம் வந்து அதிகம். சும்மா ஒப்புக்கு சப்பாவாக அது இருக்கும். அந்த மாதிரி தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது. இப்போ ஹிந்தியை வந்து 3வது மொழியாக கற்கக்கூடிய மாணவர்களோட ஹிந்தி மொழித்திறன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டி படிப்பான், அதோட அவ்வளோதான். அதுவும் அந்த ஸ்கூல் முடிஞ்சோன்னா அது மறந்துடும். ஒரு பிடிஆர் தான் குறிப்பிட்றாரு. உங்களால் வந்து இது 57 ஆண்டாவது நீங்கள் ஒரு சட்டமாக வச்சுருக்கீங்க, எந்த ஸ்டேட்லேயாவது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. கரெக்டாக சொன்னாங்க. கரெக்டு. அவர் இன்னும் கூடுதலாக சொல்றாரு, ஒரு மொழியை பின்பற்ற மாணவர்கள் சொல்ற 57ன்றது வந்து இருமொழியை சொல்றாரு, மும்மொழியை நீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மும்மொழி சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இந்திரா காந்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, தமிழ்நாடு அதை ஏத்துக்கல, விட்டுருங்க. ஆமா, அப்ப இவ்வளவு நாளா நடைமுறை இருந்துச்சு. இதுல சக்சஸிவான ஸ்டேட் ஏதாவது எடுத்து ஒரு ஸ்டேட் கூட இல்ல. பிடிஆரோட அந்த பேட்டி 100% சரியான பேட்டி, பாமரனுக்கும் புரியுற மாதிரியான ஒரு பேட்டி. அது இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு பெயரளவில் தான் இருக்குது. மும்மொழி கொள்கை என்பது வட இந்தியாவில் பெயரளவில் அது ஒரு நான் டீட்டெயில் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி. எழுத்துக்கூட்டி எப்படி படிப்பான், அதோட போயிடும். அந்த 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அது போயிடும். இப்போ +1 +2 வந்து சப்ஜெக்ட்ஸ் தான். அந்த 10ஆம் கிளாஸ் தூக்கி பிடிச்சோடனே அவன் வந்து ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அந்த மொழியில் ஒர்க்கிங் நாலேஜும் அவனுக்கு சத்தியமாக இருக்காது. ஒர்க்கிங் நாலேஜ்னால் என்ன, சிம்பிளாக பேசணும், புரிஞ்சுக்கணும். அங்கே போனான்னா இன்றைக்கி வந்து தடுமாறியாவது பேசி புரிஞ்சுக்கணும். பெயர் பலகைகளில் இருக்க வாசகங்களை படிக்கணும், நம்பர்ஸை படிக்கணும். அந்த அறிவு கூட இருக்காது, அல்லது அது மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. நடைமுறையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மும்மொழி கொள்கை ஏட்டு சுரக்காய். ஆனால் உலகம் பூரா இருக்க விஷயம் இருமொழி தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மொழி. ஏன்னா கற்பது என்பது சப்ஜெக்ட்ஸை தான். இருமொழி என்பது வந்து அதுவே நமக்கு போதுமானது. உலகத்துக்கான இணைப்பு மொழி ஆங்கிலம், இந்தியாவுக்கான இணைப்பு மொழியாகவும் அது இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இன்றைக்கி குஜராத்தில் வந்து இதே மாதிரி குஜராத்தி ஹிந்தின்னு சொல்லி வெறி பிடிச்சி அலைஞ்சு இன்றைக்கி எங்களுக்கு ஆங்கில மொழி கல்வி வேணும், எங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு தேவைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மக்கள் இயக்கங்கள் வந்த பிறகு குஜராத்தில் ஆங்கில மொழி கல்வி இன்றைக்கி அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. தாய்மொழி கல்வி சிறந்தது, அதற்கு சிக்கல்கள் இருக்கும்போது ஆங்கில மொழி கல்வி தான் உகந்தது. ஹிந்தி கிடையாது. ஹிந்தியை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? இது வந்து ஹிந்தி வந்து வளமான மொழியாக, ஹிந்தியில் வார்த்தைகள் இருக்கா இல்லையா, ஹிந்தி மொழியுடைய தராதரம் பற்றிய விவாதம் அல்ல. எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, அதில் எந்த சந்தேகம் வேணும். என் மொழி பெருசு, உன் மொழி சிறுசுன்றதெல்லாம் அபத்தமான அறிவு. கல் தோன்றி முன் தோன்றா காலத்து மூத்த கொடின்றதெல்லாம் அபத்தமானது. கல் தோன்றதுக்கு மேலே மொழி எப்படி தோன்றும்? இது வந்து உயர்வு நகர்ச்சியில் பேசப்பட்ட முட்டாள்தனமான வார்த்தை. எல்லா மொழிகளுமே வந்து மக்களுக்கானவை. அதில் எது உயர்ந்த எது வந்து தொன்மையானது, எது அதுக்கு பின்னால் வந்ததுன்றதை மொழியறிஞர்கள் முடிவு பண்ணட்டும். நம்ம எல்லா மொழிகளையும் ஊக்குவிக்கணும். அது இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நமக்கு எல்லா மொழிகளும் நமக்கு வேணும். அவன் மொழி அவன் படிக்கட்டும். தேவை ஏற்படும் போது அங்கே போகும்போது நம்ம ஹிந்தியை கற்றுக்குறோம், எல்லாருமே கற்றுக்குறோம். ஒரு தேவை வரும்போது மனிதன் வந்து இன்வென்ஷன் இஸ் த, அதாவது இப்படி சொல்லுவாங்க, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பின் தாய் வந்து தேவை. நமக்கு தேவைப்படும் போது நம்ம படிச்சுக்குப்போம். ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை உருவாக்கி இந்தியாவில் ஒற்றைத்தன்மை விரும்ப வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற வெறியில் இந்த மத வெறியர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை உணவு, ஒற்றை கட்சி இருக்க வேண்டும் என்ற வெறியில் தான் இன்றைக்கி ஹிந்தியை கொண்டு வந்து புகுத்துறானுங்க. இது வந்து கண்டிப்பாக இவர்கள் கடந்த 100 ஆண்டுகளில் பல முறை முயற்சி செய்து தோற்ற மாதிரி தான் இந்த முறையும் தோற்கடிக்கப்படுவார்கள், தோற்றுப்போவார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் இவங்க எவ்வளோ டேமேஜை பண்ணுறாங்கன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ரைட், ஓகே சார். இப்போ இந்த ஒற்றை அடையாளத்தை கனவு கண்டு அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க அவங்க. ஆர்எஸ்எஸும் பாஜக அதாவது நிறைவேற்ற ஆசைப்படுறாங்க. இது அரசியல் களத்திலே பெரிய சிக்கலாக மாறுது. பல மாநில அரசுகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். நாளைக்கு நீதிமன்றத்தை எப்படி பார்க்கும்? ஏன்னா நீதிமன்றத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. நீதிமன்றத்தில் எல்லா விஷயங்களும் ஆங்கிலம் தான் இருக்குது. பிரிட்டிஷ் உருவாக்கி போன ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக நிர்வாக ஸ்ட்ரக்சர் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஹிந்திக்கு மாற்றினாலும் ஜுடிஷியரின்னு போகும்போது அது இங்கிலீஷில் தானே இருக்கும். அதை நீங்கள் என்ன கலங்க வெடிக்கும்.
கலகம் வெடிக்கும், மாபெரும் வன்முறை வெடிக்கும். உச்சநீதிமன்றத்தில் ஆங்கிலம் தான் வழக்காட மொழி, ஹிந்தி கிடையாது. நீ ஹிந்தியில் ஒரு பெட்டிஷனை போட்டுன்னா ரெஜிஸ்டர் தூக்கி அடிப்போம். உச்சநீதிமன்றத்தில் ஆங்கிலம் தான் இருக்குது. இவங்க அதையும் நோக்கி நகர்த்துறாங்க. இவனுங்க நோக்கம் அதையும் ஒரு கட்டத்தில் மாற்றணுன்றாங்க. இவங்க ஒரு லாங் டேர்ம் பாலிசியோட தான் இறங்கியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து வேணும். அதை நீதிமன்றத்தை கை வைக்க முடியுமா? இல்லை கை வைக்க முடியாதுன்னெலாம் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த நாட்டில் எது வேணால் நடக்கலாம். டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் 370 தூக்கி போட்ட பிறகு இந்த நாட்டில் இது நடக்கும் அது நடக்காதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். இன்றைக்கி பல நீதிமன்ற நீதிபதிகளோட பேச்சுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். குறைந்தபட்ச நியாய தர்மங்கள்லாம் இந்த நாட்டில் செத்து போய் 10 வருஷம் ஆகுது. அதனால் நீதிமன்றங்களில் இது நடக்காதுன்னெலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அதை கடைசியாக வச்சுப்பானுங்க. அந்த பரிசோதனை களத்தை அது கடைசியாக வச்சுப்பாங்க. இப்போதைக்கு இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கொண்டு போய் டம்ப் பண்ணணும், திணிக்கணும். நான் சொல்கிறது கேளு. இது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை பாதிக்கும்னு தெரிஞ்சே பண்ணுறானுங்க. வேணா ஒன்று பண்ணலாம், அடுத்த ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் இதை கையில் எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ இன்னொன்று கவனிங்க, நாங்கள் 1 கோடி கையெழுத்துன்னு பிஜேபி சொல்லுது. தமிழிசை போய் கோயம்பேடு மார்க்கெட்டில் போலீஸ் கூட மல்லு கட்டின்னு இருக்காங்க. அண்ணாமலை 1 கோடி கையெழுத்தை தமிழிசை கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கிறாரு. இந்த தமிழ்நாடு பூரா எல்லா வீட்டுக்கும் நாங்கள் போவோன்றாங்க. அவங்கக்கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், காந்தி, சரஸ்வதி. 4 எம்எல்ஏவே இந்த மும்மொழி கொள்கையை கையெழுத்து இயக்கத்தில் எங்கேயுமே காணுமே. ஒருத்தர் இல்லை சொன்ன ஒருத்தருமே காணுமே. அங்கே போனால் அடி விழும். ஆமாங்க சார். இப்போ தர்மேந்திர தைரியம் இருந்ததுன்னா வானதி சீனிவாசனா மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பூரா பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரனை அவர் இருக்க திருநெல்வேலியா அங்கே போக சொல்லுங்கள். காந்தியை கன்னியாகுமரியில் போக சொல்லுங்கள். சரஸ்வதியை ஈரோடில் போக சொல்லுங்கள். அவங்க தொகுதி அவங்க சுற்றி இருக்க ஒரு 5 தொகுதிகளை இந்த 4 எம்எல்ஏக்களையும் அந்தந்த மாவட்டங்களில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சு மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க சொல்லுங்கள். மும்மொழி திட்டத்தை வலியுறுத்தி 4 பிஜேபி எம்எல்ஏஸையும் வெகுஜன மக்கள் திரள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க சொல்லுங்கள். சார் இப்போ எனக்கு தான் ஒரு டவுட்டு. இவங்களாம் மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க. அண்ணாமலை தமிழிசையில் வந்து தோற்றவங்களாக இருக்காங்க. இவங்க இப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூருடைய வேட்பாளர், ஒரு தோற்ற வேட்பாளர். இவங்க வந்து சென்னையினுடைய வேட்பாளர். பட் எல்லாருமே வந்து அடிப்படையில் வேட்பாளர் இருக்கும். வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படின்னு தான் விஷயம். இப்போ வெற்றி பெறாத எல்லாருமே இந்த அளவுக்கு பாஜக ஸ்டாண்ட் சரிதான், தேசிய பாஜகவுடைய நிலைப்பாடு சரிதான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ வெற்றி பெற்றவர்களாம் வந்து அமைதியாக இருக்காங்கன்னா இது எப்படி இந்த இதை வந்து நான் வந்து 4 எம்எல்ஏ கலந்துக்கலன்றதுனால அவங்கெல்லாம் யோகியர்கள் நான் சொல்லலை. அவங்க இந்த மொழி திணிப்புக்கு எதிரானவங்கள்னு சொல்லலை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கிடச்சுன்னா அதிமுகவில் ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ பிஜேபி கிடைக்குதுன்னா இந்த 4 எம்எல்ஏவோட நோக்கம் என்ன? அடுத்த எம்எல்ஏ ஆகணும். இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இந்த நாளைக்கு பட்ஜெட்டு, கடைசி பட்ஜெட்டு, அடுத்த வருஷம் ஓட்டான் அக்கௌண்ட்டு தான். இந்த 4 எம்எல்ஏக்கு அடுத்த வருஷம் எம்எல்ஏ ஆகிறத தவிர வேறு எதுவுமே கணக்கில் கிடையாது. 21 தேர்தலில் மோடி ஃபோட்டோவை போட்டால் ஓட்டு விடாதுன்னு மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்ட கொள்கை வீரர்கள் இவர்கள். இந்த 4 பேர் வந்து இந்த 1 கோடி கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனால் மொழி விஷயத்தில் பிஜேபியோட மொழி வெறிக்கு எதிரானவர்கள் அல்ல இவர்கள். ஜெயிச்சிட்டானா இவனும் கழுத்து போடுவான். இந்த பிரச்சனை 26 தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை மறுபடியும் திமுக கவர்மெண்ட் வந்து அப்போ ஒரு மொழி திணிப்பு வந்து பிஜேபி அதற்கு எதிராக மொழி திணிப்புக்கு ஆதரவாக, இந்திக்கு ஆதரவாக போராட்டம் நடக்குதுன்னா அப்போ 4 எம்எல்ஏ வருவான். ஏன்னா 5 வருஷம் எலெக்ஷன். ஓகே, இப்போ எலெக்ஷனுக்காக வராமல் இருக்கான். நான் சொல்கிறது என்னென்னா, பிரச்சனை ரொம்ப ஆழமானது. இந்தியாவில் ஒற்றைத்தன்மை விரும்புகிறவர்கள். ஏன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் பிஜேபிக்கு அங்கே 25% ஓட்டு எல்லா காலத்துலையும் இருக்குது. நான் சொல்கிறது கடந்த 30 ஆண்டுகளாக, கடந்த 20 ஆண்டுகளாக வச்சுக்கோங்க. பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 48 மக்களவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபிக்கு நான் சொல்கிறது மினிமம் 25% ஓட்டு. பவர்ஃபுல் பார்ட்டி. அங்கே மராட்டி மானோஸ்ன்னு சொல்லக்கூடிய மராட்டி ப்ரைடு ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் அது. இந்தியாவில் 8% மக்கள் மராட்டி மொழி பேசுகிறாங்க. இந்தியாவின் அற்புதமான மொழிகளில் ஒன்று மராட்டி. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இலக்கியங்கள் அந்த மொழியில் இருக்குது. பிஜேபியோட முக்கியமான மாநிலங்களில் ஒன்று. அந்த மாநில மொழியை அது தெரியாட்டி பரவாயில்ல, பாம்பேயில் இருக்கலாம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அந்த நெருக்கடி தான் வந்து அங்கே இருக்க பட்னாவிஸை வந்து ஹிந்தியை நகர்த்திட்டு நாங்கள் மராத்தியில் எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்றதுக்கு அவர் ஆமாம் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியத்துக்கு வருது. ஆனால் ஒருபோதும் இந்தியா அவரால் நகர்த்த முடியாது. பட்னாவிஸ் ஒன்றும் ஓகேர் கிடையாது. அவர் கருத்தும் இதே கருத்து தான். சொன்னால் உதவணும், ஓட்டு போயிடும். அதனால் வந்து நாடகம் ஆடுறது, நாங்கள் இந்தியை நகர்த்திட்டு மராட்டியை கொண்டு வரோம். இது எங்கே போய் முடியும்னா ஆங்கிலத்தை நகர்த்துறதுல போய் முடியும். படிப்பறிவு இல்லாத கூலிகளாக இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் நில்லுங்க. சென்னையில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் 1000 பேர் ஓடி வரான். வெளில பார்த்துருப்பீங்க, வேலை தேடி வரான். நம்முடைய சகோதரிகள் தான், சந்தேகம் இல்லை. இந்தியா ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். ஆனால் சுதந்திரத்துக்கு 75 வருஷம் பொறுத்து இந்த நிலைமை நான் யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்தியாவோட மையப்பகுதியில் இருக்க மாநிலங்கள்.
பரப்பளவிலையும் மக்கள் தொகையிலையும் இந்த 2 மாநிலங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. இந்த 2 மாநிலங்களோட மக்கள் தொகையை கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 கோடி வருது. ஐரோப்பா கண்டத்தின் 7-8 நாடுகளோட மொத்த மக்கள் தொகை. 77-78 வருஷம் ஆன பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 80 வருஷம் ஆக போகுது இந்த 2 வருஷத்தில். 80 ஆண்டுகால சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி தென் பகுதிகளை நோக்கி ஓடி வராங்கன்னா அப்போ நீ என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சி? உன் மொழி உனக்கு என்னத்தை கொடுத்தது? ஏன் தெரியுமா? நீ இந்தியையும் படிக்கலை. இதுதான் பிடிஆர் குறிப்பிட்றாங்களோ ஒரு மொழி பாலிசியை விட அதுவும் இல்லை, கல்வியோட தரம் கீழே இருக்கு. எஸ், நான் படித்த நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆங்கிலம் தான் உலகத்துக்கான மொழி. மதிய உணவு திட்டமும் ஆங்கில வழி கல்வியும் தான் கடந்த 40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலேருந்து பட்டதாரிகள் உருவாவதற்கும் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆர் காலத்தில் உருவான தனியார் பொறியாளர் கல்லூரிகள் அதற்கு ஒரு உறுதுணையாக வந்ததால் மென்பொருள் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை தமிழகம் செய்வதற்கும் இன்றைக்கி வந்து டைடல் பார்க் மாதிரி தென் சென்னை பூரா மிகப்பெரிய அளவில் மென்பொருள் பூங்காக்கள் வருவதற்கும் இது எல்லாத்துக்கும் 2 முக்கியமான காரணங்கள் ஆங்கில மொழி கல்வியும் மதிய உணவு திட்டமும் ப்ளஸ் தனியார் பொறியியல் கல்லூரிகள். அவன் ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், ஊர் தாலி அறுத்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் கல்விக்காக அது வந்து சேர்ந்தது. எம்ஜிஆர் பீரியடில் கல்வி தந்தைகளாக இருந்தவங்கலாம் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் தான். ஆனால் அந்த பணம் திரும்ப சமூகத்துக்கு கல்வியாக வந்து சேர்ந்தது. ஸோ நம்ம வளர்ச்சி பாதையில் மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கான். புரிஞ்சுக்க முடியும் சார். சரி, இப்போ இந்த பிரச்சனையில் வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை தான் நகருது இது. இப்போ இதில் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு பேசும்பொழுது இப்போ ஸ்டாலின் குறிப்பிட்றாரு என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் நீதி தர மறுக்கிறீங்க, கேட்டால் அதிகாரத்தை பறிக்கிறீங்க, அதே மாதிரி நாங்கள் அந்த விஷயத்தை பேசினா வந்து தொகுதிகளை எங்ககிட்ட இருந்து குறைச்சி எங்கள் தொகுதி குறைக்க நீங்கள் டீலிமிடேஷன் விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதை நகர்த்தி கொண்டு போகும்போது இப்போ உங்களுக்கு எதிராக பாசிச அரசுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமை நாங்கள் திரட்ட போகிறோம் அப்படின்ற அளவில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அதை எதன் அடிப்படையில் செய்கிறங்கிற சொல்கிறாரு. அதில் மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில சுயாட்சி இது போன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கிற அளவில் சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அது வந்து அதை செய்வதற்கு அவர்களுக்கு நோக்கங்கள் கூட இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்லேருந்து அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த இஷ்யூ ஸ்டாலின் கையில் எடுக்கிறாரான்னா எடுக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் அவர் எடுத்திருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமானவை. இன்றைக்கு இந்த புதிய மொழி கல்வி திட்டமும் மும்மொழி கொள்கையும் ஏற்கனவே கல்வியில் சாதித்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, இந்த இந்தி பிரச்சனை 100 வருஷ பிரச்சனை. ஒவ்வொரு முறையும் மத்தியில் ஆண்டவர்கள் தமிழ்நாட்டோட மோதி மூக்கறுபட்டு பிடரியில் பட தான் ஓடி இருக்கிறார்கள். அது ஜவஹர்லால் நேரு, அவ்வளோ பெரிய தலைவர் ஜவஹர்லால் நேருவே வந்து இந்தி மொழியை திணிக்க தான் முயற்சி பண்ணார். அதன் பிறகு சாஸ்திரி ஜவஹர்லால் நேருவை விட என்ன சொல்லப்போனால் சாஸ்திரி அடிப்படையில் தமிழக செய்தது மிகப்பெரிய துரோகம். சாஸ்திரி ஒரு மொழி வெறியர், ஹிந்தி மொழி வெறியர். அவர் ஒரு எளிமையான மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி, நேர்மையானவர், அதையெல்லாம் உண்மை. ஆனால் தமிழ்நாடு விஷயத்தில் மொழியை கொண்டு வந்து திணிப்பதில் அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார். அதனால தான் 1965 மொழிப்போரில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் போலீஸ் துப்பாக்கி சூடில் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு. பொள்ளாச்சி மாதிரி ஒரு சிறிய நகரத்துக்கு இராணுவம் வந்தது. அந்த அளவுக்கு இங்கே ஒரு மொழி போராட்டம் வந்ததற்கும் ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு அவர்கள் நடத்திய அந்த கொடூரங்கள் தான் காரணம். அப்போ நடந்தது. அதன் பிறகு ராஜீவ்காந்தி காலத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இப்போ வருது. சுதந்திரத்துக்கு முன்னால் 1938 வெள்ளைக்காரன் காலத்திலே அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது. ஆனால் வெள்ளைக்காரன் அதை செய்யலை. மொழியிலையும் ஜாதியிலையும் அவன் கை வைக்கல. அது வச்சா வெடித்து செதறிடுன்னு அவனுக்கு தெரியும். இந்தியாவின் ஒற்றுமை என்பது ரொம்ப ஒரு மெல்லிய நூலிழை மீது கட்டப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். சிலதெல்லாம் தொட்டால் இந்தியா செதறிடுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் தெளிவான். அதனால் அவன் 200 வருஷம் அவனால் ஆள முடிஞ்சதுக்கு காரணம் இந்தியா பூரா, குறிப்பாக வட இந்தியாவில் ஜாதியிலையும் மதத்திலையும் கை வைக்கல, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் மொழியில் கை வைக்கல. அவனுக்கு அது தெரியும் நல்லா. இந்த மூடர்களுக்கு, இப்போ இருக்க மூடர்களுக்கு இது தெரிஞ்சே இவங்க ஆணவமாக ஆடுறாங்க. காங்கிரஸ்காரனுக்கு ஓரளவாவது ஒரு மனசாட்சி இருந்தது. 86 புதிய கல்விக் கொள்கையை ராஜீவ்காந்தி கொண்டு வரும்போது நவோதயா ஸ்கூல்ஸை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி விட்டு தொலைஞ்சு போன்னு விட்டான். ஃபண்டை கட் பண்ணணும் அவன் சொல்ல. 2வது, பிற்பாடு காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு மறுபரிசீலனை வந்தது. குறிப்பாக ராகுல் காந்தி வந்த பிறகு இந்த மொழியை நம்ம திணிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அதனால தான் 23 பார்லிமெண்ட்டில் பேசும்போது யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுனார். தமிழ்நாடு நீ என்னைக்கும் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொன்னதாக தான். ஆனால் இவங்க வந்து நம்புகிறாங்க, இவங்க அளவில் பிஜேபி நம்புகிறாங்க. நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் மத்திய அரசு அதிகாரிகள்கிட்ட நேற்று கூட வந்து ஒரு நீண்ட உரையாடல் எனக்கு இருந்தது. டெல்லியிலேருந்து வந்திருந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடன் நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் வந்து எப்படி இதை வந்து இவ்வளோ தூரம் இங்கே மக்களுக்கு வந்து எதிர்க்கிறாங்க? இங்கே எதிர்க்கிறவங்கலாம் ஒன்றும் தேச துரோகிகள் கிடையாது, பிஜேபிக்கு ஓட்டு போட்டவனே இதை எதிர்க்கிறான், இது எப்படி வந்து நியாயம், இதை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை
நாங்கள் நம்புகிறோம் உறுதியாக. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்டத்தில் ஏற்றுப்பாங்க. சார் இது வந்து அவங்க மக்கள் எதிர்ப்புன்னு பார்க்காம திமுக தான் இது இருக்குன்னு பார்க்குறாங்க, கவர்மெண்ட் தான் எதிர்ப்பு. இல்லை அவங்களுக்கு தெரியுது திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க. அந்த ஆணவம் அவங்ககிட்ட இருக்குது. அதில் சில அதிகாரிகள் வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாங்க இது தவறு தான், ஆனால் வேறு வழி இல்லை எங்களுக்கு, நாங்கள் அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து பேசுகிறோம் அப்படின்றாங்க. எப்படி சார் இது ஒரு சென்சிட்டிவான மொழி, வந்து ஒரு சென்சிட்டிவான ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது 67 வந்து 65 மிகப்பெரிய மொழி போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக கொடுச்சுன்னு பார்த்தோம். பெரிய ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. ஆனால் அது பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பண்பாடு மொழி சார்ந்து நடந்த விஷயங்கள் தான், அதில் ஒரே சாராம்சம் தான். அப்போ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த உணர்வு இருக்குது அப்படிங்கிறது ரியாலிட்டி இருக்குது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி இதில் வந்து டச் பண்ணி பார்க்கணும், இதில் வந்து நம்ம ஏதாவது இந்த அரசியல் செஞ்சு பார்க்கறது மூலமாக நம்ம இந்த விஷயத்தை சாத்தியமாக்கலாம்னு எப்படி கணக்கு போடுறாங்க? இல்லை அது ஆணவத்துலேருந்து வருது, அவங்களுக்கு தெரியுது இது எதிர்ப்பு இருக்கும், சில ஆண்டுகள் கூட எதிர்ப்பு இருக்கும், ஆனால் இறுதியாக அடி பணிஞ்சிருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம கிள்ளி எரிஞ்சிடும், இனிமேல் அலோவ் பண்ணக்கூடாது, காங்கிரஸ்காரன் அலோவ் பண்ணாமல் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழனோட பெருமை என்பது, தமிழ் மொழி மீது தமிழனுக்கு உள்ள பெருமை என்பது பிரிவினைவாதத்தின் ஒரு சாராம்சம்னு அவங்க நம்புகிறாங்க. தமிழனுக்கு ஹிந்தி மொழியை புகுத்தாமல், தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி மொழியை புகுத்தாமல், தமிழர்களை ஹிந்தி படிக்காமல் நம்ம இப்படியே வச்சுருந்தோம்னா, தமிழர்களுடைய பெருமையை பேசுவதற்கு, அவங்க மொழியோட பெருமையை பேசுகிறதுக்கு நம்ம தொடர்ந்து அனுமதித்தோம்னா, குறிப்பாக ஹிந்தியை படிக்க விடாமல் தமிழர்கள் தொடர்ந்து படிக்காமல் தமிழர்கள் இருப்பார்களே ஆனால், இது தமிழ்நாடு தனிநாடு என்ற எண்ணம் அவங்களுக்கு தமிழர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேசிய நீரோட்டத்தில் அவங்க கலக்கவே இல்லை, பேரே தமிழ்நாடுன்னு இருக்குது. அதனால் நம்ம இதை இப்பயே மொழியிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுது சார். இந்த மொழி திணிப்புறது அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு இங்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ரத்த கலரி ஆனாலும் பரவாயில்ல, இந்தியை திணிப்பேன். ஒரு கட்டத்தில் நீ அடி பணிவேன், உன்னை நான் பட்டினி போடுவேன், உனக்கு நான் உதவிகளை நிறுத்துவேன், நீ வரி கூட இயக்கெல்லாம் நடத்த முடியாது, நடத்தினா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவேன், நீ ஒரு கட்டத்தில் அடி பணிவேன். இதை நான் இப்பயே செய்யணும், அடுத்த 10லேருந்து 20 ஆண்டுகளுக்குள்ள நான் இதை செய்யணும், ஒரு 1/4 நூற்றாண்டுக்குள்ள நான் இதை செஞ்சே தீரணும். அப்படி இல்லைன்னா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிந்து போகும், அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இந்த புத்தி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்குது. இது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒருபோதும் பிரிய போகிறது கிடையாது. செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் நான் பாரதி அன்னைக்கே. செப்புமொழி 18 இருக்கிறதால தான் இங்கே சிந்தனை ஒன்று. நீ செப்புமொழி ஒன்றாக்குனா சிந்தனை பலவாகுன்ற அறிவு அவனுங்களுக்கு இல்லை, நமக்கு இருக்குது. இங்கே கொண்டு வந்து இந்த மொழியை திணிப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணமாக நான் இதை தான் பார்க்குறேன். அவர்களிடம் பேசும்பொழுது அவங்க இதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள், அவங்க வந்து அங்கேருந்து வரக்கூடிய அறிவுஜீவிகள், தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலேருந்து தனியாக ஏன் நிற்குது? நாளைக்கு நீ தனிநாடு கேட்ப, இன்றைக்கே நீ கேட்காம இருக்கனா, கேட்டால் போலீஸ் வரும், ஓட்டு இடி வரும், இராணுவம் வரும், கட்சியை தடை பண்ணுவோம், உன்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீ அமைதியாக இருக்க. தேசிய நீரோட்டத்தில் வந்து ஒரு குஜராத்தோ, ஒரு ராஜஸ்தானோ, ஏன் ஒரு கர்நாடகாவோ, ஒரு கேரளாவோ, இப்படியே சொன்னார் ஒரு அதிகாரி என்கிட்ட, கேரளாவோ, அவங்களாம் இணைஞ்ச மாதிரி நீங்கள் எங்கேயுமே இணையிலையே. சார் நீங்கள் தான் டவுட் இது, இப்போ இது வந்து அவ்வளோ மாநில சுயாட்சிக்கான டேர்ம்ஸ் அதை பேசுகிறாங்கன்னு பார்க்கலையா? இது வந்து அந்த பிரிவினையோட டேர்ம்ஸை தான் அவங்க இதெல்லாம் அவங்க எப்படி இதை பார்க்குறாங்கன்றது கரெக்ட். அவங்க எப்படி இதோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அதாவது வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி திணிப்புக்கு எதிரான உணர்வு ரொம்ப ஆழமாக இருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்தி பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, ரணங்கள் ஆனாலும் பரவாயில்ல, இதை முன்னெடுத்துட்டு தான் போகணும். ஒரு சில 10 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம இதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இதை அடிப்பணிஞ்சு கடந்த காலங்களில் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி காலங்களில் விட்ட மாதிரி விட்டுட்டோம்னா, பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் 25 ஆண்டுகள் கழித்தோ, என்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னார், 50 ஆண்டுகள் பொறுத்து கூட நீங்கள் தனியாக போவீங்க, எங்களுக்கு தெரியும், அதனால் இதை நாங்கள் இப்பயே முடிக்கணும்னு பார்க்குறோம். இப்போ ஏன்னா இந்த முயற்சி இப்பயே தொடங்குது. இதுக்கு மொழியை வந்து அவங்க ஒரு காரணமாக வைக்கிறாங்க. அதாவது வந்து தனித்தன்மை என்பது உனக்கு எதற்குன்றான். ஓகே, அவன் சொல்கிறான், கேரளா மும்மொழி படிக்கிறானே, உன்ன மாதிரி தானே ஆகணும், சவுத் இந்தியன் ஸ்டாட்டு, எங்களுக்கு கேரளா கிட்ட இந்த பயமே இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்குன்றான். சார் அது ஆனால் அந்த தமிழ்நாட்டுடைய நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேன், அவன் எப்படி பார்க்குறான் புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என் டவுட் என்ன சார், இப்போ தமிழ்நாடு கடந்த கால ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி.
ஃபார்வர்டாக யோசிக்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. Yes. ஒரு ஸ்டேட்டோட சிஎமோட இது அவருக்கு ஏன் தனியாக ஒரு கொடி ஏற்றுற, அவருக்கு ஏன் அந்த ரைட்ஸ் வேணும், இவர் தனி கொடி வேணும்னு கேட்டார். எங்களுக்கான தனி ரெப்ரஸன்டேட்டிவ் விஷயம்லாம் கேட்கும்போது தான் அப்போ அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இவங்களும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட்டுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் சரியாக கொடுத்தா தான் அவன் அமைதியாக இருப்பான் அப்படின்றது புரிஞ்சுட்டு தான் அவங்க இறங்கி வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு சிஎம்னா ஒரு ஸ்டேட்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காமிச்சவங்க. இப்போ அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாடு வந்து அவங்க இன்னும் இந்த நீரோட்டத்தில் கலக்கல இப்படி. அப்போ வந்து இவங்கெல்லாம் இந்தியை கொண்டு வந்து நம்ம நீரோட்டத்தில் கொண்டு வந்து நினைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஒரு விஷயம் யோசனை வருதுன்னா, கடந்த நாள் ராகுல் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து எதை வேணா ஆளலாம், ஆனா தென்னிந்தியா தமிழ்நாடு உங்களால ஒருபோதும் ஆளவே முடியாது. அதை ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சி இது அவ்வளவு. நம்ம ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சின்றது வெறும் அரசு எந்திரத்தை கையில படிக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, மாநிலத்தை கைப்பற்றுவது, இங்க இருக்கக்கூடிய மக்களையே மாற்றுவது. இது கவர்மெண்ட்டை கலைக்கிறதோ அல்லது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டை பப்பட்டு கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிறதோ நோக்கம் கிடையாது. இப்போ நாளைக்கே திமுக கவர்மெண்ட் தோற்று போய் அதிமுக கவர்மெண்ட் வருதுன்னா அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாம் அவன் நோக்கம். ஓகே, அதை தாண்டி போகணும். அதில் அவங்க திருப்தி அடையல. அதெல்லாம் சின்ன மேட்ரு அவனுக்கு. ஓகே, இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாத்தையும் தான் செஞ்சாங்க. இப்போ மறுபடியும் சொன்னால் அடுத்த வருஷம் ஒரு வேளை கவர்மெண்ட் போயிடுது, திமுக கவர்மெண்ட் தோத்துடுது, ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே தேமுதிக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் அவங்க அணி ஜெயிச்சிடுது. ஏடிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட அங்கே பிஜேபிக்கு ரோல் பெருசாக இருக்கும். அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுறதுல 4 மந்திரியை உட்கார வைக்கிறதுல அவன் திருப்தி அடைய மாட்டான், உட்கார வைப்பான். ஆனால் அதை விட முக்கியம் கொள்கைகளை புகுத்துறது, மும்மொழி கொள்கை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துறது. அரசு பள்ளிகள்லங்க ஹிந்தி மொழியை கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க. இது நம்ம பாமரத்தனமாக பார்க்கும்போது என்னங்க, கேந்திரிய வித்யாலயில் படிக்கிறான், தருமபுரி அரசு பள்ளியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட மாவட்டம். தருமபுரியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 மேல்நிலை பள்ளிகளில் ஹிந்தி மொழி ஆசிரியர்களை வந்து மத்திய அரசு நியமிக்குது. பாடங்க கற்றுக்க 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும், 12ஆம் வகுப்பு 11, 12 கூட இல்லை, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 5 ஆண்டுகள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு 10 மேல்நிலை பள்ளிகளில் ஒரு 10 ஆசிரியர்களை, ஹிந்தி மொழி படித்த ஆசிரியர்களை மத்திய அரசு நியமிக்குது. அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துன்றது நமக்கு தான் தெரியும். அது ஒரு மொழி கற்றுக்கிறது அல்ல. புரியுதுங்களா? இவ்வளோ நேரம் நான் சொன்னது, அவங்க வந்து தமிழ்நாடை அவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிடுவேன். ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் இருக்கான். அவன் அன்கரப்ட் பர்சனலி, தனிப்பட்ட முறையில் அவன் வந்து காசு வாங்க மாட்டான். அவன் சித்தாந்தத்துக்காக இருப்பான். இதே பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிஜேபியில் போய் காசு சம்பாதிச்சு தனிப்பட்ட முறையில் லாபங்களை பார்க்குறான், அதெல்லாம் செய்ய மாட்டான். அவன் அந்த சித்தாந்தத்துக்காக இருப்பான். பெரிய வசதியான குடும்பங்கள்லேருந்து வந்திருப்பான், பெரிய படிப்பு படிச்சிருப்பான். அவன் ஆண்டுதோறும் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறவன் அந்த வேலையை உதறிட்டு இந்த சித்தாந்தத்துக்காக வருவான். அவங்க உட்பட நான் சொல்கிறேன், அரசு நல்ல நுட்பமாக கவனிக்கணும். அந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம், அந்த சித்தாந்த பின்புலம் கொண்ட மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அவர்கள் அளவில் ஒரு உண்மையான அச்சம், தமிழ்நாடு ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் தனியாக போகும். இது வந்து ஏற்கனவே 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்த இந்தியா, இந்த பக்கம் இது வரைக்கும் மியான்மார் வரைக்கும் இந்த இந்தியா வந்து எப்படி துண்டாடி சிரித்து போச்சோ, ஆப்கானிஸ்தான் போச்சு, பாகிஸ்தான் போச்சு, பங்களாதேஷ் போச்சு, அந்த மாதிரி ஃபர்தராக இது துண்டாடப்படும். அப்படின்னா அதை நம்ம தடுத்தே தீரணும். அதற்கு நம்ம வந்து தலைமுறைக்கு, அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணுறான். இந்த ஆண்டு அவர்களுடைய 100ஆண்டு விழா இல்லையா? இன்றைக்கி மோடி இந்த கவர்மெண்ட் வந்திருக்குது, 10 வருஷமாக இப்படி ஆள்றாங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. அவங்களோட இந்த அச்சம் இருக்குல்ல, அவங்க அளவில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆழமான அச்சம். அவன் நம்புகிறான். ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னால், 300 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பாரதம் என்பது பாரத வருஷம் தான் அவன் சொல்கிறான். பாரத வருஷே பரத கண்டேன்வான். இது பரத கண்டம் தான். இது நீங்கள் வந்து வெள்ளக்காரன் வந்து இந்தியான்னு பேர் அழிச்சாலுமே வந்து பாரத வருஷே பரத கண்டே. இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை தாண்டி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது, ஈரான் வரைக்கும் இது கூட போகுதுன்னுவாங்க, இந்த பக்கம் மியான்மார் வரைக்கும் போகுது, நீ சொன்ன மாதிரி பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. இதுதான் ஒரு காலத்தில் இருந்த பரத கண்டம். ஒரு தலை போச்சு, ஆப்கானிஸ்தான் போச்சு, பாகிஸ்தான் போச்சு, பங்களாதேஷ் போச்சு. அடுத்து இதெல்லாம் உடச்சிடுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு உண்மையிலேயே இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்போப்பே நம்ம கிள்ளி எறியணும். இந்த போராட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகள் ரணங்களும் ஆகுது, ரத்த களரி ஆகுது, என்ன ஆனாலும் பரவாயில்ல செய்யணும். இந்த திட்டங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டு 50 ஆண்டு கால திட்டங்கள். இந்த பேஸ்லேருந்து இது வருது. இதை வந்து இப்போ வாஜ்பாய் பீரியடில் வந்து மெஜாரிட்டியில் அமைதியாக இருந்தாங்க. மோடி பீரியடில் மெஜாரிட்டி இருக்குது. முதல் 2 டேர்மில் வந்து
ஜம்மு காஷ்மீரை 370 நீக்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டாங்க. எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க ஜம்மு காஷ்மீர்லன்னா 14-19 காஷ்மீர் தனிநாடு கேட்குற மஹபூபா முஃப்தியோட சேர்ந்து 4 வருஷம் உட்காந்து அந்த அம்மாவை நல்லா கொள்ளடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னால் கவுத்துட்டு மறுபடியும் வந்து முடிச்சு இன்ன வரைக்கும் அந்த அம்மாவில் எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக வெட்டிக்கிட்டே வந்தான். இன்றைக்கி 3வது டேர்மில் இந்த பாகங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும். இது ஒரு நீண்ட போராட்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்எஸ்எஸோட பேஸ் டைனமிக்ஸ், ஆர்எஸ்எஸோட அடித்தளத்தை பற்றிய இப்போ நான் சொன்னல ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்த இந்தியா சுருங்கி போய் நிற்குது. இன்னமும் சுருங்கிடும். அதுக்கு முக்கியமான ஆபத்து தமிழ்நாடு, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்லேருந்து வருது. அதை நம்ம இப்பயே கிள்ளி எறிஞ்சணும். அதில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபை விட தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஸ்டேட்டாக இருக்குது. இதில் 3மே சேலஞ்சிங் ஸ்டேட்டு தான். இதில் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் பஞ்சாப்லேயும் ஏக இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு விஷயத்தில் அப்படி இல்லை. ஏன்னா தமிழ்நாடை வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபில் ஏவி விட்டு அடக்குமுறையை தமிழ்நாட்டில் அடக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கொஞ்சாத்மாவில் சொன்ன மாதிரி முன்னணியில் தமிழ்நாடு தான் இருக்குது. போர் நடக்குதா, முதல்ல ஃபண்டு நம்ம தான் கொடுக்குறோம். தேசிய ஒற்றுமையாக நம்ம தான் முன்னால் போய் நிற்கிறோம். ஆனால் நம்மளோட தனித்தன்மையை நம்ம காப்பாற்றிக்கிறோம். இந்தி மொழியை படிக்க மாட்டோம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம தான் முன்னால் போய் நிற்கிறோம். நம்ம தான் வந்து வட இந்தியாவில் இந்தி பேசும் மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி ஓடி வரவன் இந்தி படிக்க மறுக்கிற மாநிலத்துக்கு தான் வரும். அந்த வளர்ச்சி இங்கே இருக்குது. அவன் கண்ணை உறுத்துது. இந்த 2 மாநிலங்களுக்கு இணையாக அதை விட அதிகமாகவே தமிழ்நாடு இன்னும் ஒரு 50 வருஷத்தில் 100 வருஷத்தில் பிரிஞ்சு போய்டுன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. நான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த அச்சத்துலேருந்து தான் வந்து இந்த மொழியை திணிக்கிறதுன்னு வருது. இந்த மொழியை திணிக்கும் போது இது வெறும் திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க மக்களே நம்மளை வெறுக்கிறாங்க. ஆனால் நம்ம இதை அடித்து உள்ளே புகுத்தணும். அதில் பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் டேம் பண்ணிடலாம், மக்களை அடித்து கொண்டு வந்துடலாம் நம்ம நம்புகிறோம். அதுதான் இதோட சிக்கலோட சாராம்சம் இதுதான். சார், இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆன்டி ஹியூமன்ஸ் என்னென்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பொலிட்டிக்கலாக வந்து அது பல இடத்துல என்னன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் பின்னுக்கு போயிட்டு வந்து பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஏடிஎம்கே ஸ்க்ரீனில் இல்லாமல் போயிடுச்சு. பிரதான எதிர்க்கட்சி காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம பார்க்குறோம். அப்போ பாலிடிக்ஸ் எப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த 10 ஆண்டுகள் இதை நம்ம ஸ்டபனாக கொண்டு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ திமுக அந்த விஷயத்தை ஃபைட் பண்ணும்போது திமுகவுடைய கடந்த கால அண்ணா என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், அதெல்லாம் இப்போ எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் டிபேட்டுக்கு வருதுங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதை கூர்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த 10 ஆண்டுகள் திமுக தான் ஃப்ரண்ட்ல இந்த அரசியல் அப்படியெல்லாம் இப்போ இந்த பிரச்சனை இப்போ ஓடிட்டு கரெக்டாக இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷன் 1 வருஷம் இந்த பிரச்சனை ஓடுமான்னு சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மாதத்துக்கு இந்த பிரச்சனையை தக்க வைக்க நீங்கள் விட்டுறோம். அவங்க பாஜக அதை செய்வான், அதை தொடர்ந்து செய்வான். கொஞ்சம் பின் வாங்குவான். அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். டாக்டிக்கல் வித்ட்ராவல் வாங்க. ஒரு போர் முனையிலேருந்து சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல புத்திசாலியான தளபதி பின்வாங்குவோம். இதுக்கு நான் வந்து மெயின் போரை ஜெயிக்கணும்னா சில நேரங்களில் வந்து குறிப்பிட்ட தளத்திலேருந்து பின்வாங்கி ஆகணும். நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்க சார். அப்போ அப்படின்னா என் கேள்வி என்னென்னா, இப்போ இன்னும் 4 வருஷம் பிஜேபி ஆட்சி இங்கே இருக்க தான் போகுது. கிளியர் கட்டாக 4 வருஷம் இருக்க தான் போகுது. இப்போ இந்த 1 வருஷத்தை விட்டுட்டு அடுத்த ஆட்சி திரும்ப திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆட்சி அரியணை ஏறினதுக்கு அப்புறம் திமுக திரும்ப ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கையில் எடுத்தா கூட நோ இஷ்யூ. அவங்க ஆட்சி இருக்கு. அதை சிஎம் எதுக்கு இப்போ இந்த 1 வருஷம் அதான் அது 2 வியூ இருக்குதுன்றாங்க. நல்ல பாயிண்ட் இது. இந்த கேள்வி நானும் நேற்றுக்கு இந்த சந்தித்த நண்பர்களிடம் கேட்டேன். இதுதான் அவங்க நோக்கம்னா, இவ்வளோ நாள் போயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் பொத்திக்கின்னு இருந்தீங்க, அடுத்த வருஷம் ஒரு வேளை இவன் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அப்போ கையில் எடுத்துக்கோ, 3 வருஷம் இருக்குது உனக்கு அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க. இல்லை இது வந்து ஒரு ட்ரையல் பலூன் மாதிரி விட்டு பார்க்குறான். இப்போ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த இஷ்யூவை கையில் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். அது 4 எம்எல்ஏ நான் சொன்னேன், அவங்க 4 எம்எல்ஏ வரலன்னு. உங்ககிட்டயே ஆன்சர் இருக்குது. எலெக்ஷன் டைமில் இந்தி மொழி மும்மொழினா உதவுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இதை கொஞ்ச நாள் ஓடும். 3 மாதம் 4 மாதம் ஓடும். ஒரு அக்டோபருக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் பேக் பேனருக்கு போகும். பின்னால் தூக்கி போடப்படும். எது மும்மொழி கொள்கை இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மறுபடியும் அதை கையில் எடுப்போம். ஆனால் ஃபண்டு ரொம்ப முக்கியமானது. இல்லை அது என்னென்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டை வந்து இந்த 1 ஆண்டுக்கு கொடுக்காம பட்டினி கூட போடலாம். 26 எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு சிக்கல் இருக்கும். ஃபண்டு வந்து அவன் கொடுக்க போகிறது கிடையாது. ஒருவேளை திமுக தோக்கடிக்கப்பட்டு பிஜேபி அதிமுக கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அதில் பிஜேபி ரோல் பெருசாக இருக்கும். அப்போ ஃபண்டு கொடுப்போம். ஆனால் கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக பூஜை எடுத்துருவோம், சக் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும். சரி, இந்த ஹிந்தி மஸ்ட்டு மும்மொழி நீ படிக்கணும், ஹிந்தி இல்லை அது மும்மொழின்றது வேறொரு இந்திய மொழி தான். இந்த சால்ஜாப்பெல்லாம் இந்த மும்மொழி பிரச்சனையை அசம்பிளி டைமில் பெரிய அளவில் பிஜேபி கலப்ப மாட்டான். அவனுக்கு தெரியும் அது உதவுன்னு தெரியும்.
மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சி ஜெயலலிதா ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்டவனுங்க அவங்க. இப்படி ஒரு கட்சி பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வீராவேசம் பேசுகிறவங்க. வெற்றி தேர்தல் அப்படின்னு வரும்போது சில டாக்டிக்கலாக சில காம்ப்ரமைஸை பண்ணுவாங்க, மற்றபடி அவங்க திருந்த போகிறதில்ல. இந்த ஒரு வருஷம் விட்டுட்டு பண்ணியிருக்கலாமேனா அது பிஜேபிக்குள்ளேயே 2 வியூ இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. ஒரு வியூ நம்ம இதை கையில் எடுத்துக்கூடாது, எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கையில் எடுக்கலாம். இன்னொரு வியூ அப்படிலாம் இல்லை, இப்போ இருந்தே போட்டு மிதிக்கணுங்களே, அப்போ தான் அடங்குவாங்க. எலெக்ஷன் டைமில் வேணால் ஒரு 2-3 மாதம் அமைதியாக இருந்துக்கலாம், முடிச்சோன்னா மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்ற இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு. ரைட் சார். அடுத்த கட்டம் இதை எதை நோக்கி நகர்றது பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி.